சிறிய பகுதி எனக்கு சராசரி ஒண்ணு கிடைக்குது. சூப்பர். மற்றும் எனக்கு சந்தோஷம் முளைகள். அப்படியா தெரியும். ஓ, இத முயற்சி பண்ணுவோம். நாவிலே ஒரு பைய கிராமேல் ஊற்று. ஓ, ரசமான எளிமையான பிரகாசம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தேங்கி நிறைய இல்ல. ஓ, அந்த யோசனை. நான் மீதமுள்ள கிராமலை கண்ணியெல்லாம் ஒரு கண்ணீர் கொட்டுகிறேன். அதையும் நான் லெமனையாக செய்து விடுகிறேன். ஓ, பெரியது. லிக்யூவர்ஸ் ரொம்ப குளிராக இருக்கிறது. அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அதுவோ ஜாலியாக தெரிகிறது. நான் அதை செய்து பார்த்து விடுகிறேன். சரி, சுவையாக இருந்தது. மைலி, இது உங்கள் முறை. ஓ, அருமை. என்னோடு தொடருங்கள். கிராமலை நாக்கில் ஊற்றுங்கள். நான் சீட்ஸ் லிக்கர் சென்றேன். ஓ, ஆமாம், அதிகம் அருமை. எனக்கு உண்மையிலேயே பிடித்திருக்கிறது. என் வாயில் இது மிகவும் வன்மையாக வெடிக்கும். நண்பர்களே, நான் அதை தடுக்க முடியாது. ஓ ஓ மைலி, நிறுத்து. போதும், காதுகளை மூடு. முடிந்தது. எல்லா விஷயங்களும் நன்றாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னும் சில மீதம் இருக்கிறது அட்டவணையில். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு இதயத்தை உருவாக்குவேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது அற்புதம். நல்ல யோசனை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. நம்ம நக்க விரல் நக்கி இந்த கிராமல தொட்டு பார்ப்போம். இல்லை, என் இதயம் தீயில் ரசிக்கப்படும். ஓ நோ, குவெண்டின், நீ அதை எரித்து விட்டாய். எதற்காக அதை நீ செய்தாய்? மன்னிக்கவும். ஹே சில்வி, என் கிராமல், அதை தொடாதே. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். எனக்கு பவள தேவை. இப்போது அதை நேரே என் வாயில் வைத்து காரமேல் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. இதோ. மிகவும் மெதுவாகிறது. ஐயோ பெண்களே, எனக்கு வாவ், உதவுங்கள். என்ன ஒரு அழகான பட்டாசு காட்சியாம். ஆமாம், உண்மைதான். ஹாஹா, பிரெஞ்சி, நீங்கள் மிகவும் வக்ரமானவர். உங்களை பாருங்கள். தயவு செய்து லைக் பண்ணுங்க. நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம். இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம். வாவ், துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம். அதுவும் இப்படி அற்புதமான பையில். எனக்கு அதிர்ஷ்டம். இது என்ன? இப்போ நான் சிகிச்சை அடைய வரும் என் வேலை போல தோணுது. ஓ, என்ன ஒரு பெரிய பாபிள்கம் மெஷின். நான் எமிலி, உன் வாரம். ஆமா, சரி, எனக்கு தான் வரிசை. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே. உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா?
நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம், அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது ஆத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் இருக்கிறேன். அது வேணாம் என்று நினைக்கிறேன். ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்பவும் சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. டீனாவிடம் ஒரே ஒரு தேன் கூடு மட்டுமே இருக்கிறது. ஒரு மலரிலிருந்து இனி வேலையாகவில்லை. ஆனால் அவர்கள் கிம் மீது 10 தேன் சட்டுகளை விட்டு சென்றார்கள். அருமை. ஆனால் க்ளோயிடம் 100 அடுக்குகள் இருக்கின்றன. முதலில் டினாவோட தொடங்குவோம். செல் டீனா, இத பார்க்கலாம். சரி. என்ன சுவை. எனக்கு தேன் சாரும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ரொம்ப ஒற்றுது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் டோஸ்ட் பண்ணணும். அப்பத்தை டோஸ்டருக்கு அனுப்புவோம். அதே போல் காத்திருப்போம். அப்பா, இது ரெடியானது. இத பிடிப்போம். அதே போல். அப்படி மற்ற துண்டு எங்கே? ஆச்சரியம் இல்ல. மன்னிக்கவும் கிம், இது என்னுடையது. அப்படித்தான். இப்போது நாம் ஒரு சாண்ட்விச்சை செய்வோம். டோஸ்ட், அதன் பின் ஒரு தேன் கூடு போடு, மேலும் டோஸ்ட் வைத்து மூடுங்கள். மிகவும் அருமை. ஆஹா, இப்போது அதை முயற்சிக்கலாம். வாவ், அது சுவையாக இருக்கிறது. அதுவும் நுடல்லா டோஸ்டை விட கூட அதிகமாக சுவையாக உள்ளது. ருசி.
ஓ வாசு தீனா, அது அருமையான யோசனை. ஆனால் இப்போது அது என் தருணம். நான் 10 தேன் கூட்டுகள் வைத்துள்ளேன். முயற்சிப்போம். நான் தேன் கூட்டிலிருந்து நேரடியாக தேன் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அது மிகவும் சுவையாகவும் இனிப்பு நிறைந்ததாகவும் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். தேன் கூடுகள் மிகவும் மென்மையானவ, நெருக்கமானது. இதைவிட அதிகம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. நான் எனக்கு தேனின் ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போது கொஞ்சம் பாண்டா குடிப்போம். இப்போது நாம் இந்த பாட்டிலில் தேன் ஊற்றுவோம். அப்படிதான், எல்லாவற்றையும் பாட்டிலில் ஊற்றட்டும். எல்லாம் உறைய வேண்டி ஒரு குளிர் தெளிப்பின் மூலம் தெளிக்கவும். தேன் ஜெல்லி உறைந்த பிறகு நீங்கள் அதை சுவைக்கலாம். மிகவும் ருசியாகவும் அருமையாகவும் இருக்கின்றது. நான் உண்மையிலேயே இதை மிகவும் விரும்புகிறேன். பாடல் சுவையுடன் தேன், அற்புதம். குளோயி, இது இப்போது உன் தருணம். சரி, நான் முயற்சிக்கிறேன். மேலிருந்து தொடங்கலாம். எனக்கு 100 துண்டுகள் இருக்கின்றன. என் தேன் கூடுகளை முடிவில்லாமல் சாப்பிடலாம். ஆஹா, என்ன அருமையானது! இது இத்தனை ருசி என யார் நினைத்திருப்பார்கள்? தேன் கூடிலிருந்து தேன் ருசிகரமாய் உருகிறது. இதைவிட இதமானது என்ன இருக்க முடியும்? இருந்தேன். ஆம், இத பார்த்தாலே எனக்கு சுலபம் இல்லை. இல்லை, நான் இனியும் இத செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் மீதம் இருக்கிறது. சரி, அசைவில் அது ஒரு தேனியா? என் தேன் குழிவிலிருந்து விலகி இருக்கவும். இந்த காற்று எங்கே இருந்து வந்தது? இது தேனீக்களின் ராணி. அவை என் நோக்கி நேரடியாக வருகிறார்கள். தயவு செய்து எனக்கு துளைய வைக்காதே. கூலோ, உன்னை காப்பாற்றிக்கோ. அவங்கள ஒருவருக்கு பாதிப்படைச்சு இருக்க கூடாது. என்னை உதவுங்கள். அவன் என்னை கைவிடுவான். உதவுங்கள். இப்போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். பூபா நூடுல்ஸ் குவெண்டினுக்கு சிறியதான பெரியதாக உள்ளது. மெல்லும் பக்கெட் குலுஷம். நீ செறிவாக இதை முடித்து விடலாம். ஏற்கனவே சிறிய பக்கெட்டோடு தொடங்கலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இதை முயற்சிப்போம். அது நேரா என் வாயில் எறிய முடியும். சுவை அற்புதமாக உள்ளது. இப்போன்ற குமிழி பொம்மை ஊத முடியும். இது ஒரு குமிழி பொம்மை என்பதால் அருமை. இதை பார்த்தீங்களா? அருமை. ஆனாலும் நான் முழுமையாக வயிறு நிறையவில்லை. சோஃபியின் வரி. அது உண்மை. எனது நூடுல்ஸை பரிசோதிக்கலாம். எனக்கு சாதனங்கள் தேவைப்படாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். நம்ப முடியாத வண்ணம் சுவையாக உள்ளது. இதை பெறுகிறேன். கொஞ்சம் வெட்டி விடுகிறேன். இப்போ இது சோஃபி பார்க்காத நேரத்துல நான் எல்லாம் சாப்பிட முடியும். அவளே எல்லா நூடுல்ஸ்களையும் தானே சாப்பிட்டாள் என்று நினைப்பாள். ருசியாக இருக்கிறது. ஏங்க, என்ன இது முடிந்து விட்டதா? என்ன? மன்னிக்கவும், நான் அதை செய்ய நினைக்கலை. ஓஹோ, நீ என்ன செய்தாய்? சரி, இப்போ நான் ஒரு பெல்லை ஊதலாம். பாரு. போய்லா, எவ்வளவு நல்லா முடிஞ்சிருக்குது பாருங்க. நான் ஒரு பொம்மையை உருவாக்க முடியும். சரி, அதுக்கேற்ப. மற்றும் டாடாம், இது ஒரு பலூன் நாய். சூப்பர். இதுல நான் விளையாடலாமா? என்ன அழகு, என்ன அழகு. மற்றபடி நான் இன்னும் கோபத்தில் உள்ளேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை இருந்து விலக்கி விடலாம். தயவு செய்து ஏறுங்கள். அப்படிதான் பழி கூட்டல். இப்போ நான் மென்தோல் ஊட்டி இருக்கேன். You're Steven Furry. என்ன? இது ருசியாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது பிடிக்கும். மைலி, நீ படிப்படியாக சாப்பிடலாம், தெரியுமா? சாரி, ஆனால் நானும் ஏற்றுகிற அளவுக்கு இருக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. அழகாய் சொன்னாய். எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கின்றன ஊட்டி கொடுக்கப்பட வேண்டிய நூடுல்கள். இந்த வாளியில் உள்ள போறது தேவைப்படும். நான் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். இறுதியாக எனக்கு பபிள் விளையாட விடுங்கள். இது மிகவும் பெரியதாக இல்லையா? இப்போது எனது சொந்த காற்று பலூன் உண்டு. வாவ், இங்கே மேலிருந்து உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா,
எனக்கு ஹலோ நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தருகிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணிய போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். அழகிய கேக் சமைக்க வேண்டும். நன்று, உடனே தொடங்கலாம். இப்போது 2 தயாராகிய வண்ணமயமான ஸ்பாஞ்ச் கேக் எடுக்கிறேன். ஒரு சிறிய இரும்பு அச்சை கொண்டு ஒரு சிறிய மைய பகுதியை வெட்டுவேன் மற்றும் ஒரு பெரிய அச்சை கொண்டு பெரிய வட்டத்தை வெட்டுவேன். இப்போது இந்த ஸ்பாஞ்ச் கேக் பகுதிகளை மாற்றி வைப்பேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இனி சிறிது கிரீம் சேர்த்து மேலே மற்றொரு அடியை சேர்க்கலாம். செவரால் நாட்கள் மேலும் அழகாக செய்ய கேக்கின் பக்கங்கள் முழுவதும் நான் இளஞ்சிவப்பு கிரீமை தடவுவேன். இந்த இரும்பு சாண குத்தியை பயன்படுத்தி நாங்கள் அனைத்தையும் கவனமாக பரப்புவோம். அழகாக இருக்கிறது. நாம் சில சாக்லேட் பார்களையும் தேவைப்படுகிறது. கவனமாக சாக்லேட்டை துண்டுகளாக உடைக்கவும். இப்போது அவற்றை கேக் சுற்றி அழகாகவும் மிகவும் சுவையாகவும் பரப்ப வேண்டும். இப்போது மேலே சில கிரீமை மற்றும் சில சாக்லேட் இதயங்களை சேர்ப்போம். கேக் தயார். புதன்கிழமை. நீ எப்படி இருக்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். என் மீது சந்தேகம் கொண்டு பார்ப்பதை நிறுத்துங்கள்.
வெள்ளை கிரீம் எனக்கு தேவை. கேக் அடிப்படை தயாராக உள்ளது. இனி அதை மேலும் யதார்த்தமாக்க வேண்டும். முழு பொருத்தத்தை முழுமையாக மூட வேண்டும். இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறுபை சேர்ப்போம். அதிகமாக இருந்தால் நல்லது. அதற்காக நான் செரிஞ்சுகளை பயன்படுத்த போகிறேன். எல்லா சிறுபையும் ஒரு சில ஊற்றி நேரம் பரப்புவோம். நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஆள். அவள் எப்போதும் இப்படிதானா? அற்புதம் அப்பா. என் கேக்கிலிருந்து விலகிருங்கள். இந்த கண்கள் எனக்கு தேவை. எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. தேவையான கண்கள் இங்கே இருக்கின்றன. நல்லது. ஓ, என்ன நடந்தது? இருக்கின்றேன் செல்லமே. டி வாவ், இறுதியாக எனக்கு கேக் கிடைத்தது. ஓ, அது என்ன? ஏன் அது விழுந்தது? சரி சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, கட் ரொம்ப அழகாக இருக்கிறது. இது அவ்வளவு நன்றாக இல்லை. ஓ, நல்லா. இது மிகவும் அழகாகவும் ஆரம்பிகமாகவும் உள்ளது. நான் பப்ராப்டுகிறேன். வா, மிக ருசியாக இருக்கிறது. இன்னிச்செய்ய புதன்கிழமை கேக் செய்கின்றது. வாழ்த்துக்கள், நான் வென்றேன். வேறு விதமாக இருக்கவே முடியாது.